1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக உளுந்து, ஒரு 4 காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா பொரிச்சிடுங்க. கடுகு எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சிருதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சலில் ஊற்றிப்போம். ஊற்றிட்டு காரமாக வேணும்னா நீங்கள் இந்த காஞ்ச மிளகாயை இது மாதிரி இது பண்ணி ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாம், பிசைஞ்சு விடலாம். அப்படி வேண்டாம் கொஞ்சம் லைட்டாகவே போதும், பெப்பர் காரமே போதும்னா அப்படியே நீங்கள் ஸ்மாஷ் பண்ணாமலே கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சுடுவோங்க. ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது மாதிரி பபிள்ஸ் வருங்க. பபிள்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்க விடாதீங்க, கொதிக்க விட்டால் ரசத்துடைய டேஸ்ட் மாறிடும். அதனால் இது மாதிரி பபிள்ஸ் வரும்போது கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இறக்கிடும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.